டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து பிபி ஜாஸ்தி டெஸ்டிங் ஆகிடும், எது நடந்தால் கூட அவருடைய கவனத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ்க்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசைன்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்து அதில் பார்த்தேன். ரசிகர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வந்துட்டு 1000 பேர் முட்டடிக்கிறது, நடந்து போகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, சர்ச்சில் மஸ்ஜிதில் கோயில்களில் மண் சோறு சாப்பிட்றது, விரதம் 40 நாள் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அது பார்த்து அதை கேட்டு எனக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. நண்பர்களே, எஸ்வரை என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கோயிலுக்கு மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு இது இருக்கு, ஒரு கோயில் இருக்கு, அது மண்டி போட்டே வந்து மேலே வந்து போனேன், அதனால எல்லாம் போட்டு எல்லாம் கால் எல்லாம் இதாகிட்டு 2 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா கூட ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட வந்து அதை என்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வந்து நான் நன்றின்னு சொன்னால் அந்த நன்றிங்கிற வார்த்தை எவ்வளோ சின்ன வார்த்தை, அதை பணம் கொடுக்க முடியுமா? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. நான் அவனுக்கு என்ன திருப்பி நான் கொடுக்குறேன், வெக்கமாக இருக்கு எனக்கு வந்து. அதான் உங்களுக்கு பதிவு பண்ணார் ஆதரவுக்கிட்டே சொன்ன அவர் 1 வீக் வந்து எனக்காக வந்து பிரார்த்தனைக்காக சொல்லும்போது எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் டெஃபினட்டாக நிறைய இதை வாங்கி வந்த பழக்கம் இல்லை. ஓகே, நன்றி, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று உடம்பு சரியில்லாத போது என்ன சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் வந்து சிவாஜி, சந்திரமுகி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து ரோபோ, இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பெரிய படம் பண்ணணும். சும்மா இனிமேல் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணணும் சொன்னால் எவ்வளோ வருஷத்துக்கு வந்து 2 படம் 4 படம் பண்ணலாம், பணத்துக்காக பண்ணணும் சொன்னால் பண்ணலாம், பிஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வேணுங்க பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 1994 93 நான் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ரோபோக்கு அப்புறம் வந்து என்ன பெரிய படம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு வந்து வரலாறு படம், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படம். அந்த சிவாஜி, அந்த ரோபோ, அந்த சங்கர், அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர்னால வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகி 100 கோடி 150 கோடி 200 கோடி அப்படின்னு சொல்லி செலவழிக்கும் போகும்போது ஈவன் இந்த ஈராஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ஈவன் 250 கோடி செலவு பண்ணக்கூட பரவாயில்லைன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு படம் வந்து ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அருமையான ஒரு அந்த கதை. எனக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வந்துட்டு யோசிச்சு இருந்தால் கூட அந்த வேட்டையை சொல்லி ஒரு 5 நிமிஷம் இந்த கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜியில அந்த மொட்டை பாஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. அது வந்து வில்லன் கேரக்டர் தான், வில்லனுக்கு வில்லன் மாதிரி வச்சுங்க இந்த மொட்டை பாஸ். அதுக்கப்புறம் ரோபோவில் வந்துட்டு அந்த பேட் ரோபோ தான் ரொம்ப பிடிச்சது வில்லன் கேரக்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ராணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரியோதனன் ராவணன் மாதிரி பலசாலி, சக்னி மாதிரி ரொம்ப அறிவு மூளை, ரொம்ப மூளை. தங்கச்சி என்ன அவ்வளோ பாசம், அந்த தங்கச்சியோட லட்சியத்துக்காக ஒரு தனி ஆளு ஒரு சாம்ராஜ்யத்தையே அளிக்கிறான். மிக மிக அரசியல், மிக மிக விஷயங்கள். அது வந்து ஒரு வரலாறு படத்தில் அது சொன்னா அது வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கோ அது வந்து ஒத்துப்போகும். ஸோ அந்த கேரக்டர், அந்த ராணா அந்த கேரக்டர் உருவாகி ரொம்ப பெருசா அதை பர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ராணா எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வில்லன் சொன்னா வில்லன் அல்டிமேட் வில்லன் மாதிரி வச்சுக்கலாம் ராணா கேரக்டர். அந்த கேரக்டர் என்ட்ரு ஆகுறதே இன்டர்வல், அந்த கேரக்டர் எப்போ வருதோ இன்டர்வல் அப்போ இன்டர்வல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அந்த ராணாவோட அட்டகாசங்கள். அதுக்கப்புறம் அவன் ஏன் அப்படி செய்யறான் அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, ஒரு அருமையான சப்ஜெக்ட் பண்ணி அது செய்யணும்னு சொல்லும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனேன். அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் சொல்றது என்னுடைய தப்பு இருக்குது. கொஞ்சம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டா, ஃபுல் செக்அப் பண்ணிட்டா ஒரு 2 நாள் இருந்து அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக இருந்தால் மெடிசன் கண்டுபிடி கொடுக்க முடியும்னு சொன்னால் நானே வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சேர்ந்தோம் சொன்னால் அன்னெசரி வதந்திகள் ஏதாவது நடக்கும், ஏதாவது என்ன ஆச்சு அப்படி சொல்லி பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அது கொஞ்சம் நானே அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் என்னுடைய வெளிச்சம் வேலை, என்னுடைய வாழ்க்கை விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப 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 வந்து இந்த கண்டக்டராக இருக்கும்போது அதுக்கு முன்னாலேயே வந்து மது அருந்துற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி.
அது வந்து நடந்தது வந்து கெட்ட நண்பர்களால். வாழ்க்கையில வந்துட்டு அப்பா அம்மா நல்லா நல்லா வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தாதான் நீங்கள் வாழ்க்கையில நல்லபடியாக இருக்க முடியும். நான் வந்து ஒரு கெட்ட நண்பர்களை சகவாசம் செஞ்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் நான் சொல்லி ஆக்ட் ஆன பிறகு அந்த பணம் வந்து இவங்க கிடைச்ச பிறகு இன்னும் குடி வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நல்ல சரக்கு வாங்கி அதுக்கு பிஸியும் ரொம்ப பிஸியாகி தூக்கம் இல்லாம நர்வஸ் போயிட்டான விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு டெஃபினெட்லி நான் வந்து என்னுடைய அருமை லதா அவர்களுடைய அன்பனால அவருடைய ஒரு ஆதரவுனால நான் வந்து குடிப்பழக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் விட்டே சொல்லி போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப கம்மி பண்ண ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கிட்டு அது எல்லாமே தூங்க முடியும், அது எல்லாமே இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட சிகரெட்டை மட்டும் என்னால் விடவே முடியும். ஸோ என்னுடைய முக்கியமான உடல் நலம் போனது காரணமே அந்த சிகரெட் தான். நான் அனுபவிச்சு சொல்றேன், ரொம்ப அடிபட்டு சொல்றேன், அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுது. அங்கே ஹாஸ்பிட்டல் போகும்போது அது என்ன பண்ணியிருக்காங்க சார், லங்ஸ்ல வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகி அது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த கிட்னியை வந்து அவங்க பார்த்தா ஊடத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா மிஸ்டேக் எல்லா இடத்துலையும் நடக்கும், யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்ல வெங்கட் தனி காய்ச்சலம் இந்த நம்மளுடைய அவருடைய சன் வெங்கட் ராமச்சந்திரா அவங்களுடைய அந்த விஷயம் மறக்கவே முடியாது. அந்த அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டு எப்படி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க சொல்லி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு வந்து சுயந்தலமே இல்லை, ரொம்ப செடேஷனில் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் கொண்டு போனாங்க. சிங்கப்பூர் கொண்டு போயிட்டு அந்த கிட்னியில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. அதாவது வீக்காக இருக்கும், உள்பாகங்கள் ஏதாவது வீக்காக இருக்குன்னு சொன்னால் ஸ்டெராய்டு கொடுத்து தான் அதை வந்து கம்மி பண்ண முடியும். அந்த ஸ்டெராய்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் முதல்ல வந்து அது வந்து க்யூர் ஆனால் கூட ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து இம்பீரியட் ஆகும். அது விவிஐபியாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ணாது, மெடிசன்ஸில் ஜாஸ்தி ஆன பிறகு க்யூர் ஆகிட்டு வந்த பிறகு அதோடைய எஃபெக்டே வந்து ஒரு 6-7 மாதம். நான் ஏன் இது யாருக்கிட்டேயும் சொல்லலை, என்னை வாழ வைத்த தெய்வங்கிறவங்ககிட்ட நான் சொல்லுவேன். உடம்பு சரியான பிறகு கூட அந்த ஸ்டெராய்ட்ஸ் இருக்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் திஸ்டிங் வருது. அது அந்த பவர் திஸ்டிங் போன உடனே அப்படியே உங்களுக்கு வீக் ஆகிடும். அப்படியே உடம்பு மனசு எல்லாமே வீக் ஆகிடும். அதுலேருந்து எந்திரிச்சு ஒரு 2-3 மாசமாகவே 100% இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு வந்து டெஃபினெட்லி சொல்கிறேன், இந்த டாக்டர்ஸுங்களே வந்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அதில் பார்த்து அது உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி எந்த மெடிசனை கொடுத்தா கூட அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணணும். அந்த என் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து கொடுத்த மருந்து வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற என்ன மருந்து இருக்கோ அது வேறு டாக்டர் இங்கே வந்து கொடுத்து அதே வந்து ஒர்க் பண்ணி அந்த உடம்புல வந்து அது ஒர்க் ஆன பிறகு அவங்களுக்கே ஆச்சரியம், மருந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மருந்து அப்படியே கம்மி பண்ணி நான் குணமடைஞ்சிருக்கிறது. அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கல். அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய அந்த அன்பு, அதுதான் என்னை வந்து வாழ வைத்து கொண்டிருக்கு. இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக ஏதாவது செய்யணும், அது என் கையில் இல்லைங்க. சத்தியமாக என் கையில் ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருக்கிறேன். நான் சத்தியமாக ரெடியாக இல்லை. நீங்கள் நிஜமாக நான் சொல்கிறேன், முதல்ல வந்துட்டு உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குடும்பம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் முக்கியமாக சொல்கிறது. இங்கே எனக்காக வந்து வாழ்க்கை வந்திருக்கிற நண்பர் அனைவருக்குமே நான் மனமார்ந்த நதியை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே என்னுடைய ரசிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக சொல்றதுக்கு வந்து நிறைய தப்பாச்சு கூட எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு லாரன்ஸ் எல்லாருக்குமே கையெடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.